தமிழ் நெஞ்சங்களுக்கு bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ மீண்டும் ஒரு முறையாக bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ் நடத்திட்டு வர்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாத்துலேயும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா உலகமே மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்போலாம் ட்ரெண்டெல்லாம் மாறிட்டு வருது. நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங்கில் ட்ரெண்டு மாறுறதுக்கு, நம்ம ஹேர் ஸ்டைல் ட்ரெண்டு மாறுது, மேக்கப்பில் ட்ரெண்டு மாறுதுன்னு சொல்கிற மாதிரி கல்யாணத்துலேயும் மக்களே ட்ரெண்டு மாறிட்டு வருது. அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய, அதாவது உங்கள் மேட்ரிமோனியல் சர்வீஸ் வழியாக எங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தருவீங்களா, இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்து தருவீங்களான்னு பேரண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா. அந்த பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய அந்த தொனி, அவங்களுடைய ட்ரெண்டு எல்லாமே மாறிட்டு வருது. நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா இப்படி ஒரு காலகட்டம் வரணும்? அதாவது முந்தியெல்லாம் வந்து லவ் மேரேஜ் அப்படி இப்படின்னா வந்து அவ்வளவு ஒரு எதிர்ப்புகள்லாம் இருந்து அதெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் லவ் மேரேஜ்னால் அது பெருசாக ஒன்றும் பெரிய எதிர்ப்புகள்லாம் வர்றதில்லை, அப்படியே போயிட்டுருக்குது. பட் இருந்தாலும் இப்போ பிள்ளைங்களாவே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் பிள்ளைங்களாவே பண்ணலாம், அவங்க கெரியரில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு லவ்வில் உள்ளலாம். ஆனால் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்கனாலும் இந்த பொண்ணு பார்க்குற இல்லைனா மாப்பிள்ளை பார்க்குற இந்த பேரண்ட்ஸே அவ்வளவு ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க. ஓகே, எப்படி ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க, எப்படி ட்ரெண்டிங்காக இப்போ வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வாரம் பார்த்தது நம்ம பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால் போயிடாதீங்க. இப்போ வந்து இந்த வாரத்துக்கான வரன். ஓகே, ஸோ இந்த வாரத்துக்கான வரன் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெண் தனக்கான ஒரு துணையை தேடுறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அவங்க துணையை தேடுறாங்க, அந்த பிள்ளைக்கான ஒரு துணையை தேடுறாங்க. ஸோ இவங்க எப்படின்னா, இவங்க மாஸ்டர்ஸ் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இவங்க யூகேயில் முடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நெதர்லாண்ட்ஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு படித்த பொண்ணு, அவங்க நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இவங்களுக்காக இவங்க அப்பா அம்மா வந்து நல்ல ஒரு பையன், தங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு படிக்க வச்சு அந்த பிள்ளை வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்துருச்சுது. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பையன், நல்ல தன்னுடைய பிள்ளையை நல்லா அருமையாக பாதுகாக்கக்கூடிய ஒரு பையன், நல்ல ஒரு துணை இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஒரு ப்ரொஃபைல் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுடைய bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரொஃபைல் நம்பர் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த ப்ரொஃபைல் நம்பர் வந்து BMM20240710 BMM20240710 அப்படிங்கிற அந்த ப்ரொஃபைல் எண் தான் அந்த ப்ரொஃபைல் எண் தான் இந்த பெண்ணுக்குரிய ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பெண் பிடிச்சிருக்குது. ஓகே, இவங்க நெதர்லாந்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கிறாங்க. இவங்க வந்து நான் நினைக்கிறேன் இவங்க வந்து கேத்தலிக் கிறிஸ்டியன் நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய ப்ரொஃபைல் அவங்கள பற்றியான அவங்களுடைய அப்பா அம்மா எல்லா இதுவுமே வந்து அந்த ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த பெண்ணுடைய மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றியான மற்ற இது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து முதல்ல இந்த bestmarriagematch.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான் இந்த ப்ரொஃபைல்னு நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஓகே, ரெஜிஸ்டர் ஆகிட்டு சர்ச் பட்டனில் போய் நான் சொன்ன இந்த நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு வரும். இந்த ப்ரொஃபைலில் போய் அதுக்கு நீங்களே நேரடியாக அவங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான ஒரு வரன். ஓகே, நல்ல ட்ரெண்டியான ஒரு வரன் தான் சொல்வேன். ஸோ அடுத்தது பார்ப்போம். நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வந்தது பேரண்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லல. நம்மக்கிட்ட வரக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் கேட்குறது எப்படின்னா, மேம் நாங்கள் வந்து சிஸ்டர் நாங்கள் வந்து ஊரில் எல்லாம் நாங்கள் அதாவது பொதுவாக இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ அமெரிக்கா, லண்டன் இல்லைன்னா கனடா இப்படி இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்தியாவில் இலங்கையில் பார்க்குறாங்கன்னா சொல்கிறாங்க, நாங்கள் ஊரில் பார்க்கும்போது பார்க்குற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு வந்து ஊரில் மட்டும் இல்லை, இங்கே இந்த வெளிநாடுகள்லையுமே பார்க்குற இடங்களில் வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்தால் எவ்வளோ நகை போடுவீங்க, எவ்வளவு உங்களுக்கு எவ்வளோ வீடு இருக்குது, என்ன வீடு இருக்குது, ஊரில் எவ்வளோ சொத்து இருக்குது, இந்த மாதிரி வந்து அந்த காசை பற்றியே இவங்க கேட்டுட்ருக்குறாங்க. ரொம்ப ஒரு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. நம்மளாம் மாறியிருப்போம்னு தான் நம்ம நினச்சோம், ஆனால் ஒன்றுமே மாறலை. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வரன் வேணும்னா,
ஒரு சிலர் சொல்கிறாங்க என் பிள்ளை வந்து நல்ல ட்ராவலிங் நல்லா படித்து நல்ல வேலையில் நல்ல சூப்பர் டக்கராக இருக்கிறாங்க, ஆனால் வந்து நல்ல ட்ராவலிங் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியாக நாங்கள் வருஷந்தோறும் ஒரு 2 தடவையாவது நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்து ட்ராவலிங் போவோம். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு அப்படி பழகிருச்சு ட்ராவலிங் போய். அதனால் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பையன் வந்து நல்ல ட்ராவலிங் போகக்கூடிய ஒரு பையனாக இருக்கணும், நல்ல ட்ரெண்டியாக ட்ராவலிங் போகணும், பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும், நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை, அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பையனாக இருக்கணும்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பையனுக்கு வந்து பொண்ணு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் டைப்பாக இருக்கணும், நல்லா இண்டிபெண்ட்டாக இருக்கணும். என் பையன் வந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்குவார், அவருக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் நல்லா தெரியும். இந்த பொண்ணும் நல்லா வந்து அந்த பொண்ணும் பையனுமே சேர்ந்து வீட்டில் வேலை செய்வாங்க. இன்னும் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பையன், அவனுக்கு வந்து பல நாட்டு குக்கிங்கும் அவன் படித்து வச்சுருக்கிறான், குக்கிங் கிளாஸ் எல்லாம் கூட போயிருக்கிறான், தாய் குக்கிங் பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்து என்ன சைனீஸ் குக்கிங் பண்ணுவான், அதெல்லாம் வந்து கிளாஸ் போய் படித்து வச்சுருக்கலாம். ஸோ அவனுக்கு வந்து குக்கிங்கில் இப்படி ஒரே இட்லி சாம்பார் சாதம் இந்த மாதிரிப்பட்ட ஒரே வகையான குக்கிங் இல்லாமல் பல நாட்டு குசைன்ஸ் அவனுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அது அவனேயும் பண்ணுவான், பல ரெஸ்டாரண்ட்களில் போய் அதில் போய் சாப்பிட்டு அதை வந்து இது பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள ஒரு பொண்ணு இருந்தால் இவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, என் பையன் நல்லா ரீட் பண்ணுவான், நல்ல ஃபிக்ஷனல் நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் எதுனாலுமே அவன் ரொம்ப ரீட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவனுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரீடிங் ஹேபிட் உள்ள ஒரு பிள்ளையா வந்து இருந்தால் எங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெற்றோரே முன் வந்து இந்த படிப்பு நம்ம இந்த போல சொல்லுவோம்ல, இன்ஜினியராக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், வெளிநாட்டில் அமெரிக்காவில் வேலை பார்க்கணும், இத்தனை லட்சத்துக்கு சம்பளம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்லாம் இருந்துட்டு இருந்தல, இந்த மாதிரிப்பட்ட ஒரு க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இப்போ கம்மியாகிட்டு வருது. இப்போ வரக்கூடிய புது புது ஆட்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான். உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இப்போ வரக்கூடிய புது புது ஆட்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், என்னுடைய பையனுக்கோ என்னுடைய பிள்ளைக்கோ வந்து இந்த மாதிரியான ஒரு ஹாபி இருக்குது, ஸோ இந்த ஹாபியை லைக் பண்ணக்கூடிய இல்லை இந்த ஹாபிக்கு ஒத்து போகக்கூடிய பெண்ணோ பையனோ இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒரு கேட்டதும் இப்படிலாமா பொண்ணு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கத்தான் செய்யும். பட் இது ரொம்ப வரவேற்கத்தக்க இது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. இப்படியெல்லாம் வந்து ட்ரெண்டியாக கேட்குறவங்க வந்து இந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான ஒரு லைக்கிங் இருக்குது, ஒரு லைக்கிங் சம்மந்தமான ஒரு பெண்ணு மாப்பிள்ளையை அவங்க வந்து குடும்பக்காரங்களே தேடுறாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது இப்போது. ஸோ எல்லோரும் வந்து ட்ரெண்டிங்காக வந்து உள்ள குர்த்தா என்ன, ட்ரெண்டிங்காக உள்ள சாரீ என்ன, ட்ரெண்டிங்காக உள்ள க்ளோத்ஸ் என்ன, இல்லை மேக்கப் என்னன்னு தான் காணிப்பாங்க. என்னை பாருங்க, நான் ட்ரெண்டிங்காக எப்படி பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் இப்போது ஒரே மனநோக்கத்தில் இப்போ நான் இது எதுக்காக நான் இப்போ வெளியில் திறந்து எல்லார்ட்டும் இதை சொல்கிறேன்னா, பலருக்கும் மனசில் இப்படி இருக்கும், எதுக்கு நம்ம இந்த ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே கேட்கணும், இதை விட்டுக்கிட்டு என் பிள்ளைக்கு வந்து இது பிடிக்குமே, என் பிள்ளைக்கு நல்லா சாப்பிட்றது பிடிக்கும், என் பிள்ளைக்கு நல்லா குக் பண்ணுறது பிடிக்கும், என் பிள்ளைக்கு வந்து நல்ல வீட்டை வந்து நல்ல இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப இன்டீரியர் டெக்கரேஷன் படிச்சிருக்கிறாங்க, இன்டீரியர்லாம் அழகாக வச்சுருக்கிறது பிடிக்கும், அதை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பையன் வந்தால் நல்லாயிருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்குது. எங்கே எதுலன்னா பெண் பார்க்கறதுல இல்லைன்னா மாப்பிள்ளை பார்க்குறதுல சூப்பரான ட்ரெண்டு பேரண்ட்ஸுக்குள்ளே போயிட்டுருக்குது.
ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ட்ரெண்டி ஐடியாஸ் இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான துணியை பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த ட்ரெண்டி ஐடியாஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெண்டி ஐடியாஸாக இருந்தால் ஓப்பனாக நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இந்த ட்ரெண்டி ஐடியாஸை நான் இந்த வீடியோவில் நான் அறிமுகப்படுத்தினதில் இந்த நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வரனோட இந்த ட்ரெண்டி ஐடியாஸ் அவங்கள அறிமுகப்படுத்தினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then bye. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com